நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்காங்க. ஐடி மட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. சில்வர் அண்ட் கோல்டு கூட போக போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாசிட்டிவ் வந்துட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா யூஎஸ் ஈரான் டென்ஷனால டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கு. சுஸ்லான் எனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சுஸ்லான் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸ் வந்து வாங்கி இப்போ வந்து மாட்டியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். லாஸ்ட்டாக சூப்பரான க்ரோத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு டிஃபென்ஸ் கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆனாங்க. ஆனால் போக போக நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துட்டாங்க. இப்போதைக்கு 0.52% பாசிட்டிவ், அதாவது 132 புள்ளி பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பேங்க் கூட 0.80% பாசிட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ் இருந்தாங்க. இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டர் கூடிய ஸ்டாக் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெகட்டிவ்ல இருக்காங்க. ஆனால் காலையில் ஓப்பன் ஆகும் போது நல்ல ஒரு நெகட்டிவ்ல இருந்தாங்க, கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. கோல்டும் அப்படி தான், காலையில் வந்து பார்த்தா நெகட்டிவ்ல இருந்தாங்க, போக போக கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 0.30% பாசிட்டிவ். பார்மா வந்து பார்த்தீங்கன்னா 0.30% பாசிட்டிவ். ஐடி மட்டும் இன்னைக்கு ஒரு 0.5% நெகட்டிவ்ல இருக்காங்க. மிட் 150 ஒரு 0.5% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்காங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் என்டிபிசி, ஹிண்டால்கோ, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், எல்என்டி, பிஇஎல் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, எட்டர்னல், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், எம்என்எம் இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு ஐடி செக்டர் தான் ரொம்ப கீழே போயிருக்காங்க. சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆனாங்க. ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சில்வர் பீஸ் இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போது 229 ரூபா 50 பைசா இந்த மாதிரி ஓப்பன் ஆனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 232 ரூபா 50 பைசா அப்படின்ற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சமாக பாசிட்டிவ் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கோல்டும் அப்படி தான், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஓப்பன் ஆனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக வந்துட்டாங்க. சில்வரும் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போயிட்டு நல்ல ஒரு லோ போனாங்க. இப்போ கொஞ்சமாக அப்படியே ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை வந்து அக்குமுலேட் வந்து பண்ணேன். என்னோட ஹோல்டிங்கில் இருக்க ஒரு சில ஸ்டாக் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் வந்து பண்ணியிருக்கேன். யூஎஸ் ஈரான் வார் வர மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ்லாம் இருக்குது. பார்க்கலாம், அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா மறுபடியும் சில்வர் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அது அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தாலுமே நம்ம ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எப்படி பார்த்தாலுமே சில்வர், கோல்டு அண்ட் ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணியிருந்தோம்னா ஏதாவது ஒரு சைடாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. சில்வர் கோல்டு வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டர் கூட ஸ்டாக்ல நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. டேட்டா பேட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட காலையில் பார்க்கும்போது 8% மேலே பாசிட்டிவாக இருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6% பாசிட்டிவ். பாரத் டைனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி மோதிலால் ஓஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% வந்து பாசிட்டிவ். அதாவது இந்த டிஃபென்ஸ் இடிஎஃப் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5% வந்து பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மசகான் டெக்ஸ்ட் பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% இப்போதைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி யூஎஸ் அண்ட் ஈரான் ப்ராப்ளத்தினால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பார்க்கலாங்க. யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு 10 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 10 நாளைக்குள்ளே அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈரானுக்கு ஆப்போசிட்டாக அவங்களோட ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் நடக்கும், ஆனால் நியூஸில் தான் ரொம்ப பெருசாக வந்து காட்டுவாங்க. அதை வச்சு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய ஒரு வார்லாம் வராது. ஆனால் இந்த மாதிரி நியூஸ்லாம் நமக்கு சாதகமாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். பார்க்கலாங்க. இந்த நியூஸ் கொஞ்சம் பெருசாகவே அவங்க ஏதாவது முடிவு எடுக்கிற வரைக்கும் டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் மேலேயும், அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா டிஃபென்ஸுக்கு சாதகமாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கீழே போகும். அதே மாதிரி வார் வர மாதிரி இருந்துச்சுன்னா சில்வர் அண்ட் கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸ்டாக்குக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகும். மற்ற ஸ்டாக்லாம் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஆகுன்னு நமக்கும் தெரியல. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி டிஏ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு மாதத்தில் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 9% பாசிட்டிவாக இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4600 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போதைக்கு 2550 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2200 ரூபா போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரெக்கவரி மேலே வந்துகிட்டு இருக்கு. இப்படியே மேலே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுவாங்க. இப்போ தான் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மேபி அடுத்தடுத்த ரிசல்ட் இவங்க நல்லா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து ஆகும். ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கம்பெனி மட்டும் இல்லை, ஆட்டோ அண்ட் ஆட்டோ அன்சிலரிஸில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 குவார்ட்டராகவே கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதனால் ஆட்டோ சேல்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சேல்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸ்லேருந்து கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுது. அப்படியே ரெக்கவர் ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சுஸ்லான் எனர்ஜி இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 15 ரூபாயில் இருந்து அதிகபட்சம் 80 ரூபா வரைக்கும் போணுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதலீடு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நம்மளும் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாங்கி நிறைய பேர் போய் மாட்டினாங்க. இந்த மார்க்கெட்டுக்கு புதுசாகிறவங்க பேராசில் வரவங்க எதில் போய் மாட்டிக்கிறாங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் பார்க்குறாங்களே தவிர அந்த கம்பெனி என்ன பண்ணுது, எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, என்ன வேல்யூஷனில் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கவே மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்காம வெறும் ஸ்டாக்கை மட்டும் பார்த்துட்டு ஒரு மாதத்தில் லாபம் கொடுத்துருக்கு, ஒரு வருஷத்தில் லாபம் கொடுத்துருக்கு, என் ஃப்ரெண்டு அதில் முதலீடு பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் போய் வாங்குறாங்களே தவிர ஒரு இன்வெஸ்டராக ஓகே ஒரு முதலீட்டாளர் எப்போல்லாம் யோசிப்பாங்க அப்போல்லாம் பார்த்து வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லாஸ் ஆகுறாங்க. சுஸ்லான் எனர்ஜி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ மட்டும் கிடையாதுங்க, லாஸ்ட் 20 வருஷமாக இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இன்னமும் 20 வருஷத்துக்கு முன்னாடி போன ப்ரைஸில் வந்து போகவே இல்லை. அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா விண்டில் தான் இருக்காங்க, அதாவது காற்றாலை பிஸ்னஸில் தான் இருக்காங்க. காற்றாலைக்கு தேவையான அந்த விண்டு டர்பைனு, ரோட்டார் பிளேட்ஸு, டியூபுலர் டவர்ஸு, ஜெனரேட்டர்ஸ், கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்டு, கியர்ஸு, இந்த மாதிரி விண்டுக்கு தேவையான அதாவது காற்றாலைக்கு தேவையான எல்லா காம்போனண்ட்டும் இவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காற்றாலையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த குரோத்தை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்ம ஊரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காற்றாலை வந்து இல்லாமல் இருந்தது. ஆனால் நம்மளோட சவுத்து சைடில் நிறைய இருந்துச்சு. கன்னியாகுமரி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காற்றாலை இருந்தது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சுற்றியே நிறைய காற்றாலை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் இருக்குது. இப்போதைக்கு இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம காற்றாலை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவோட டாப்பில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கம்பெனி ரினியூவபிள் எனர்ஜியில். அதுவும் இந்த காற்றாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து நம்பர் 1 இருக்காங்க. இந்த கம்பெனிக்கிட்ட கிட்டத்தட்ட 14 மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இருக்குது. மேக்ஸிமம் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அவுட் சைடு இந்தியாவில் வெறும் 3% தான் இருக்குது. டொமஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 97% இருக்காங்க. அதேமாதிரி யூரோப்பிலே இருக்காங்க. யூரோப்பில் வெறும் 1%. யூஎஸ்ஏ அண்ட் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2008 ரொம்ப வந்து ஃபாலோ ஆனாங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்கரஸே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்ககிட்ட பணமே இல்லை, நாங்கள் கம்பெனி மூட போகிறோம் அந்த அளவுக்கு போனாங்க. ஆனால் 2014 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் விண்டு டர்பைன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20% அவங்க வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 60,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 18.8 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 34.2 வந்து இருக்காங்க. புக் வேலையை பொறுத்த வரைக்கும் ₹5.78 இருக்காங்க. ROC 32%, ROE 41%, ROIC 33%, OPM வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து இருக்காங்க. இன்டென்சிக் வேலை ₹26.50 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.10 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.05 இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேலை வந்து பார்த்தீங்கன்னா 7.79 இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்டாக்கோட பி ரேஷியோ கம்மியாக இருக்குது. இவங்களுக்கு கட்டணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குறைச்சிடுச்சு. பிஜி ரேஷியோ பார்த்தா கூட கிட்டத்தட்ட 0.10 தான் இருக்குது. வேல்யூஷன் படி சூப்பரான ஒரு வேல்யூஷனில் இருக்காங்க இப்போ சுஸ்லான் எனர்ஜி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸ் 20,403 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3,548 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருந்தாங்க. அப்போ இவங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 2,070 கோடி, அதாவது வட்டி மட்டுமே 2,000 கோடிக்கு மேலே இவங்க வந்து கட்ட வேண்டி இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போக போக இவங்களோட சேல்ஸும் கம்மியானுச்சு, நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேயே போயிட்டு இருந்தது. இப்போ மார்ச் 2025 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 10,890 கோடியாகவே நெட் ப்ராஃபிட்டு 2,072 கோடி அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா 3 வருஷம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, நல்ல ஒரு லாபத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஃபுல்லாக நெகட்டிவ் போயிடுவாங்க. இது மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் லாஸ்ட் ஒரு 4 வருஷமாக நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால தாங்க இந்த கம்பெனி வந்து நம்ப முடியல. அதுவும் இல்லாமல் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பே பண்ணுவாங்க. அதிகபட்சம் 30% வரைக்கும் நம்ம இந்தியாவில் எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 4%, அதுக்கப்புறம் 1% சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 41% டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. இப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து டாடா கம்பெனிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேக்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து நடந்திருக்கும். ஐடிசியும் கரெக்டாக வந்து நடந்திருக்கும்.
ஆனால் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னா இது கொஞ்சம் வந்து நெகட்டிவாக வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தில் தான் இருக்குது. அடுத்தது இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்லா இருக்குங்க. ரிசர்வ் வந்து பாருங்கள் மார்ச் 2014 வெறும் 879 கோடி நெகட்டிவில் இருந்திருக்கு. அதாவது இவங்ககிட்ட பணமே இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தெல்லாம் 12,000 கோடிலாம் ரிசர்வ் வந்து நெகட்டிவாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக இவங்ககிட்ட இருக்க ரிசர்வ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட செப்டம்பர் 2025 5116 கோடி அமௌண்ட்டாகவே வச்சுருக்காங்க. அதாவது 5000 கோடிக்கு மேலே இவங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் பணமாகவே வந்து இருக்குது. ஃபிக்ஸ்டு அசட் வந்து பார்த்தீங்கன்னா 1776 கோடி அப்படின்ற மாதிரி வந்து அதிகமாகிருக்காங்க. அதேமாதிரி இவங்க கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி மார்ச் 2014 17,059 கோடி கடன் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 397 கோடி தான் கடன் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து குறைஞ்சிருச்சு. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இது ரெண்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இந்த கம்பெனிக்கு. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 11.73% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு கம்பெனி வந்து நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னா ப்ரொமோட்டர் தான் ஃபஸ்ட்டு தெரியாததுனால ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா விற்க மாட்டாங்க. ஆனால் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். எஃப்ஐயை பொறுத்த வரைக்கும் 23.73% வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல்டிங் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9.23% வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. ரீட்டைல் பீப்புள்கிட்ட 55.29% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. ரீட்டைல் பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஷேர் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்கள் 2008 அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380 ரூபா பக்கத்தில் போணுச்சு. இப்போ வெறும் 44 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது எப்போ வாங்கியிருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இருப்பாங்க. லாஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் மட்டும் இப்போ வந்து பாசிட்டிவில் இருப்பாங்க. ஆனால் 2008 2010 வாங்கியிருக்கவங்க எல்லா நிலமையும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நெகட்டிவில் தான் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. பார்க்கலாங்க. இப்போ 2-3 வருஷமாக சுஸ்லான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்திருக்காங்க. இதே மாதிரி ஃப்யூச்சரில் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இருந்தாலும் ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டேக்கை குறைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்கும். அதனால் இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெசிஷன் வந்து எடுங்க. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. அதாவது நாட்டு வெடிகுண்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா வெடி மருந்து அந்த பிஸ்னஸில் தான் வந்து இவங்க இருக்காங்க. வெடிகுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபென்ஸில் அதாவது ஆர்மியில் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போல்லாம் கிடையாது. மைனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்லேயே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கூட நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ யாராவது கிணறு வந்து புதுசாக தோன்றாங்க அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து வெடிகுண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பாறை வந்து உடையும். அதே மாதிரி இப்போ எங்கேயாவது ஒரு பாலம் கட்டுறாங்க அப்படின்னா அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெடிகுண்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்கும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸுக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி கமர்ஷியலாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72% இவங்க வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 28% இவங்களோட ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆர்டிஎக்ஸ் பாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிராண்டு தான். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 24% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இருந்து வேறு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட 24% வந்து இருக்குது. அதே மாதிரி இவங்களோட கஸ்டமரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல கிட்டத்தட்ட 41%, ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் வந்து 11% இருக்காங்க. டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24%, இன்ஸ்டியூஷனலுக்கு வந்து 13%, கோல் இண்டியா கூட இவங்களோட கஸ்டமர் தான் கிட்டத்தட்ட 10% ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கோல் இண்டியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இவங்ககிட்ட கிட்டத்தட்ட 39 மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இருக்குது. சூப்பரான பிஸ்னஸில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 13,467 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 953% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 1,22,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 84, இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து இருக்குது. புக் வேல்யூ 565, ROCE 38%, ROE 32%, ROIC 34%, OPM 26%, ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அதனால தான் ஸ்டாக்கோட பே ரேஷியோ கொஞ்சம் ஹையாக இருக்குது. அடுத்தது இன்ட்ரின்சிக் வேல்யூ 3,523 ரூபா, பிஜி ரேஷியோ 2ல் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.17 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 23.9 வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 சேல்ஸ் 1073 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 130 கோடியாக இருந்திருக்கு. இதுவே மார்ச் 2025 சேல்ஸ் 7,540 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 1,288 கோடியாக இருந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து பாருங்கள் வருஷம் பார்க்கும்போது உங்களோட சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குது.
அதே மாதிரி இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜும் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதில் வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பர்சன்டேஜும் கரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருஷம். சூப்பரான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இவங்க லாபம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 19% இருக்குது. ப்ராஃபிட் growth 23% வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், லாஸ்ட் 10 வருஷத்தில் 36% வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 36% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% மேலே வந்து இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ட்ட கிட்டத்தட்ட ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 73.15%, எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 6.74%, டிஐட்ட 12.91%, ரீட்டைல் பீப்புள்கிட்ட 7.20% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கும். சூப்பரான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு. இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 2006லேருந்து இப்போ வரைக்கும் 2026 லாஸ்ட் ஒரு 20 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 278 மடங்கு வந்து அதிகமாகிருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 48 ரூபாய்க்கு தான் இருந்திருக்கு 2006. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13,467 ரூபாய். அதே மாதிரி கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ. இந்த கம்பெனியோட PE ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அவங்களோட growthக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான வேல்யூஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பார்க்கும்போது ஒரு 2022 இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அதிகபட்ச PE ரேஷியோவை ஒரு 65 அந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் 2025 வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச PE ரேஷியோ 130 வரைக்கும் போயிருக்கு. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி growthக்கு ஏற்ற மாதிரி PE ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டு இருப்பாங்க. இதுவே ஒரு 200 PE ரேஷியோ 300 PE ரேஷியோ போனுச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் தான். ஏன்னா அந்த அளவுக்கு கம்பெனியோட growthம் இருக்குது. ஒரு ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸை எப்பயுமே பார்க்கக்கூடாது. அவங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி நல்ல ஒரு growthல இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வாங்கணும்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு கம்பெனி நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். பார்ப்போங்க. இன்னைக்கு வீக்கெண்டு இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆக போகுது. அடுத்த வாரம் நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்.